வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இப்போ நம்ம ஒரு சாமி வேஷம் போடுறோன்னா அது சும்மா இல்லைங்க. அதுக்கு முறையாக காப்பு கட்டணும், விரதம் இருக்கணும். இத்தனை நாள் விரதம் இருந்து காப்பு கட்டி அந்த முறையாக போய் வேஷம் போட்டால் மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு சாமிக்கு ஏர்வையாகும். அதுவும் காளி ரூபம், அங்காள பரமேஸ்வரி ரூபம்னா என்னென்னா அவங்களாம் ஆங்கார ரூபம் அப்படின்னா அவங்கள முறையாக எப்படி நம்ம வேஷம் போட்டு காப்பு கட்டி விரதம் இருந்து சாமி வேஷம் போட்டால் தான் அது ஏர்வையாகும். இல்லைன்னா வந்து அது வந்து ரொம்ப சாமிக்கு சுத்தமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பயந்துட்டு என்ன பண்ணேன், எங்கள் ஏரியாவில் ஒரு மீனவ சமுதாயம் நடத்தும் ஒரு கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு நான் கேட்டேன், ஐயா நான் இது மாதிரி அங்காளம் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா வேஷம் போட்டு கோயில் சுற்ற போகிறேன், அதுக்கு நான் எத்தனை நாள் விரதம் இருக்கணும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறைகள் வந்து கேட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் இல்லைம்மா, ஒரு 3 நாள் 5 நாள் 7 நாள் அவ்வளோ இருந்தால் கூட போதும், நம்ம விருப்பம்தான். ஒத்தப்படையில் அத்தனை நாள் நம்ம காப்பு கட்டிட்டு போயிட்டு விரதம் இருந்து அந்த அம்மா சுத்தபத்தமாக வீட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த அம்மா படத்திற்கு 2 வேளையும் நெய்வேத்தியம் பண்ணி தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா படையல் ஏதாவது போட்டுட்டு தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன கேட்டேன்னா, ஐயா அசைவம்லாம் சாப்பிடக்கூடாதுங்களா ஐயா அப்படின்றது. இப்போ ஒரு ஒரு விரதம் இருக்கிறாங்கன்னா அதுதானே முறை அப்படின்ட்டு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அந்த அம்மாவுக்கு பிடிச்சதே அசைவம் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நம்மளுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா இது நம்ம விரதம் இருக்கிறோம், அந்த அம்மா காப்பு கட்டி விரதம் இருக்கிறோம், நம்ம எப்படி அது அசைவம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிடாமலே தான் 3 முறை வேஷம் போடும்போது அப்படி தான் பண்ணேன் நான். ஆனால் அங்கே போய் பார்த்தா அந்த அம்மா கோயில் சுற்றுறதுக்கு வர வேஷம் போட்டு வர எல்லாருமே பெரும்பாலும் வாயில் வந்து வாழை கருவாடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வாயில் கவ்விட்டு வராங்க. அப்புறம் வந்து கபாலம் மண்டை ஓடு, மனித மண்டை ஓடு வாயில் கவ்விட்டு வராங்க. இல்லை எலும்பு, அந்த கை எலும்பு கால் எலும்பு அது மாதிரி வாயில் கவ்விட்டு வராங்க. அதனால் நான் கேட்டேன் அந்த கோயில் ஆட்கள்கிட்டையும் அந்த ஊர் மக்கள்கிட்டையும் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே மலையனூர் அங்காள பரமேஸ்வரிக்கு பிடிச்ச விஷயமே அசைவ படையல் தாம்மா, அசைவம் தான் அந்த அம்மாவுக்கு பிடிச்ச விஷயம். ஆடு கோழி பன்னி அதெல்லாம் பலியிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது நம்மளுக்கு என்னென்னா, நம்ம என்ன தான் இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு எந்த பிடிச்சது எதுவாகட்டும் இருக்கட்டும், நம்ம வேஷம் போடும்போது நமக்கு அசைவம் சாப்பிடாம தான் நம்ம வேஷம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் அப்படி தான் கடைப்பிடிச்சிட்டு வந்தேன். இப்போ வரையிலும் அப்படி தான். ஆனால் ஒரு முறை நான் என்ன பண்ணேன், அந்த வேஷத்தை கலைக்காமல் இருக்கும்போதே தலை இதெல்லாம் இது பண்ணியாச்சு, முகம் கழுவாமல் இருக்குது அந்த வேஷத்தோடு என்ன பண்ணிட்டேன், ஃப்ரைட் ரைஸு சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் என் பொண்ணு. அதை வேகமாக அள்ளி சாப்பிட்டுட்டேன். நான் எப்படி இப்படி கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மனசுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. ஆனால்